அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஆம்னி. இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் போகலாம் அப்படின்னா அதுக்கு சூட்டபுளான காருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி தான். இது வந்து 2009 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்பிஜி கேஸும் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பெட்ரோலை விட கேஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜும் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் எல்பிஜி கேஸ் ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 1,75,000 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வண்டியை வந்து நேரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வண்டியோட விலையை குறைச்சி பேசி நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 51,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. 2009 மாடல் வண்டி, 51,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். ஆக்சிடென்ட் எதுவும் ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்லேயும் அஃபெக்ட் ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜின் கண்டிஷனும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போ 2009 கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகிடுச்சு. வண்டியோட கலர் மட்டும் லைட்டாக ஷேடாக இருக்குது. வண்டி கலர் வந்து ஒரு சில்வர் கலர் வண்டி. டயர் வந்து 4மே ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க. டயர் 4மே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. டயர் 4ம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். அப்படியே சைடு வியூ பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சைடு வியூ. இது டயர் பாருங்கள். அப்படியே லெஃப்ட் சைடு வியூவும் பாருங்கள். லைட்டாக ஷேடு மட்டும் தான் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. கலர் மட்டும் ஷேடாக இருக்குது. அடுத்து அப்படியே ரைட் சைடு பார்க்கலாம் பாருங்கள். ரைட் சைடோட டயர் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டயர்ஸ் வந்து 4மே புதுசு. ரைட் சைடு பேக் அண்ட் ஃப்ரண்ட் டயருமே வந்து சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் பெயிண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஷேடாக இருக்குது. அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பீடிங், கண்ணாடியோட பீடிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. கிளாஸ் வந்து ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கம்பல்சரி கிடையாது. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாகவே இருக்குது. இன்டீரியர் பாருங்கள். அடுத்து இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். இன்டீரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸு. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். லெதர் சீட்ஸ் வந்து ஃபுல்லாக சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது ஏதாவது லோடு அடிக்கணும் அப்படின்னாலும், ஏதாவது லோக்கலில் சேல் பண்ணுறதுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும், மைலேஜ் வண்டி தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆம்னி வண்டியில் தான் விற்பாங்க. நீங்கள் ஏதாவது ஊரில் விற்கும் போது கூட பார்த்துருப்பீங்க. ஆம்னி வண்டியில் தான் விற்றுட்டு வருவாங்க. அதுக்கு வந்து இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். விலை மட்டும் 1,75,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து விலையை நேரில் பேசி வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ஃபினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டரில் வந்து சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை நெகோஷியபிள். இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் ஜான் கார்ஸ். ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்து கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஆம்னி தான். இது வந்து ஒரு ப்ளூ கலர் ஆம்னி. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2008. 3 ஓனர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து எல்பிஜி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து இது கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரில். வண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்ஸும் நல்லாயிருக்கு. இன்டீரியர் நல்லாயிருக்கு. இன்ஜினும் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து ஜான் கார்ஸ். ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரைட் சைடோட ஃப்ரண்ட் டயர் வந்து வரும் ஃபுல்லாக கண்டிஷன் இருக்குது. 4 டயருமே சேம் கண்டிஷன் இருக்குது. அப்படியே பேக் டயரையும் பாருங்கள். சைடு வியூவும் பாருங்கள். அப்படியே சைடு வியூ வந்து பாருங்கள். ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி ரொம்பவே நீட்டாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஃபேமிலியாக ட்ரிப்பு எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும், ஃபேமிலி யூஸ்க்குனாலும் இந்த வண்டி நல்லாயிருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். லெஃப்ட் சைடும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டி ரீபெயிண்டிங் அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 டயரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜினும் வந்து பக்கா குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 தான் சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் பாருங்கள். சீட் கவர் எல்லாமே ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து துணி சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது வந்து லெதர் சீட்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். இங்கே வந்து ஒரு சீட்டு வந்து இல்லை. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவைலபிள் தான் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் இங்கேயே கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா. அடுத்து வண்டியோட ஓவர் வியூ பாருங்கள். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜான் கார்ஸில் வந்து புக் பண்ணி வண்டியை தயங்காமல் விலை பேசி குறைச்சி வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2000 மாடல் Hyundai Santro. பார்க்குறது எல்லோ கலரில் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்னு எழுதியிருக்கு. யாரோ பசங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல்.
வண்டி வந்து பார்க்குறதுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. 2 ஓனர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி வந்து கரண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஃப்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெயிண்டிங் வந்து இது ஒரு ரீபெயிண்டிங். ஸ்போர்ட்ஸ் மாடலாக வந்து காரை வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. இதோட கிலோமீட்டர் வந்து 1,89,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் பேசி வெளியே வந்து வண்டி பிடிச்சிருந்தா வெளியே பேசி நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடோட பேனட் வந்து பேனட்லாம் கிளியராக இருக்குது. ஃபுல் வியூ பாருங்கள். ஃபுல் வியூ ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஃப்ரண்ட் பேனட் மேலே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அடிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் எடிஷன்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். டயர்லாம் வந்து ஒரு 30% கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் இதோட ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அப்படியே சைடு வியூலாம் பாருங்கள். இது வந்து ரீபெயிண்ட் பண்ணால் ஸ்க்ராச்சஸ் டென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சிடெண்ட்டும் வந்து வண்டி ஆனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளட் எஃபெக்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பாருங்கள். இந்த சீட்ஸ் வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக வந்து உள்ளேயும் பிளாக் அண்ட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது வண்டி. பேக் சீட்ஸை பாருங்கள். பேக் சீட்ஸும் வந்து நீட்டாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியல் அப்படின்னா வண்டியோட ப்ரைஸை வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். வண்டி ரொம்பவே நீட் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் வந்து பேக் சைட் டயர் 2மே கண்டிஷனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் டயர் வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய வந்து ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இதோட கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்து எடுத்துக்கோங்க.